ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் ஒருத்த மட்டும் படாத பாடுபடுறானே, அப்பா பழனியாண்டாவா காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம பழனியை தாங்க சொல்கிறேன். படாத பாடுபடுறது நம்ம பழனி. இவரை பார்க்கும்போது கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜர்க் ஆயிடுவாங்களோன்னு தோணுது. அந்த அளவுக்கு இருக்குது. சரி, என்ன அப்படி படாத பாடுபடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாமியார் கொண்டு வந்து டீ கொடுக்கறது என்ன, அடாடாடா அரிய வகை காட்சியாடா, இதெல்லாம் ஜூம் பண்ணி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த மாமியார்ப்பா மருமகளுக்கு கொண்டு வந்து காஃபி என்னங்கடி கொடுங்கடின்னு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. இதை பார்க்கும்போது கண்குள்ளா காட்சியாக தெரியுதுல. அதுக்கப்புறம் வந்து இது கொடுக்க இவங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம தங்கமயில் வராங்க. தங்கமயில் வந்தோடனே கேள்வி மேலே கேள்வி கேட்க, அவங்களே சப்ளையர் வேலை செஞ்சு பாவமாக வந்திருக்காங்க. அவங்கள ஏமா இப்படி கேள்வி கேட்குற? அவங்கள டென்ஷன் பண்ணுறத பார்த்தோன்னே அவங்க நான் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜர்க் ஆகிட்டாங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் எஸ்கேப் ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சுகன்யா வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பழனிக்கு. பழனி ஒரு பக்கம் பிஸியாகவே சுற்றுறாரு. பாவமாக இருக்குது. ரெண்டாவது தடவை ஃபோன் அடிச்சப்படுத்து, ஏன் முதல் ஃபோன் பண்ணுவேன் எடுக்கல, சொல்லுன்னு ஊருப்பட்ட கேள்வி. இதுக்கு முன்னாடி பாட்சா பையா நீ எங்கே இருந்து அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி கேட்குது. கடைசியில் பார்த்தா இருமா தெரியாமல் எடுக்காம விட்டுட்டோமா, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, படத்தை கூட்டு போகிறேன்னு சொன்னியே ஏன் கூட்டு போகலன்னு கேட்குறாங்க. நாளைக்கு கூட்டு போகிறேன்னு பொண்டாட்டியை சமாதானம் பண்ணி வச்சுட்டாலும் இங்கே இப்போரா மச்சான்ட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நம்ம பழனி நிலைமையை பார்த்தீங்களா? அவன் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு கடையில் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பார். இவர் ஆனால் மச்சானுக்கும் பொண்டாட்டி கடையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த புள்ள இந்த வேஷம் போடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அவங்க சமாதானம் சொன்னாலும் வீட்டுக்கு வந்தோடனே அரசி ஒரு பக்கம் ஃபோனு கைமா இருக்கிறத பார்த்தோன்னே சுகன்யா கண்டுபிடிச்சது வீட்டில் சொல்லுன்னு பார்த்தா பரவாயில்ல, நீ லவ் பொண்ணுன்னு ஏற்றி விடுது. மீனா எப்படியாவது கண்டுபிடிச்ச அந்த பிள்ளையை காப்பாற்று, நீ தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இதை கேட்டோன்னே இல்லைப்பா நான் கிளாஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னு